ஹலோ ஹாய் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது செகப்பரிசி, கம்பு, கேப்பை இது எல்லாமே சேர்த்து எப்படி வீட்டில் மொறுன்னு தோசை பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் மாவு எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறத நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய உலக்கு எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 கப்பு அளவுக்கு இட்லி அரிசியும் அதே அளவு 1 கப்பு அளவுக்கு செகப்பரிசியும் சேர்த்துருக்கேன். இது கூடயே 3/4 உலக்கு அளவுக்கு கேப்பையும் கம்பு நான் அதில் சேர்க்குறேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் தான் நான் மெஷர் பண்ணி அளந்துருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 கப்பு அளவுக்கு செகப்பரிசி 3/4 உலக்கு கம்பும் கேப்பையும் சேர்த்துருக்கோம். இதில் இப்போ அரை உலக்கு அளவுக்கு சிகப்பு சோளம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு மணி நேரம் இதை நம்ம வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போது இதுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். 100 உலக்கு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இதிலே இன்னொரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது உங்களுக்கு இட்லியும் தோசையும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம், நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உளுந்து போடும்போது அது உங்களுக்கு நல்லா எல்லாமே நல்லா அரைஞ்சி கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிடலாம். இது உங்களுக்கு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுக்கும். பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நல்லா அரைஞ்சிடுச்சு. கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா உங்களுக்கு நைஸாக அரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். அதுவுமே 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், இது 45 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை பார்க்குறோம். நல்லா அரைஞ்சி கொடுத்துருச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும்போது தான் நல்லா வரும் உங்களுக்கு தோசையும் இட்லியும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துடலாம் மாவை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்த மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே நிறைய வந்துருச்சு. மாவும் உளுந்துமே நல்லா பொங்கி வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா 2 பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரே பாத்திரத்தில் வைக்க முடியாது. அதனால் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதில் 3/4 பாத்திரம் அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சிடலாம். அப்போ தான் பொங்கி வரும்போது உங்களுக்கு மேலே வரைக்கும் நிற்கும். இப்போ அது மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையுமே நம்ம மூடி போட்டு ஒரு 7 ஹவர்ஸ் இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவு பொங்கி கொஞ்சமாவது புளிச்சு மேலே பபிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மூடி போட்டு நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு பொங்கினது நல்லாவே தெரியுது. பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கிருச்சு மாவு. இதில் இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரி தான் தெரியுது. நம்ம செகப்பரிசி, கம்பு, கேப்பை, சோளம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதெல்லாம் சேர்த்த மாதிரியே தெரியாது. வெள்ளை மாவு அரிசி மாதிரியே தான் தெரியும்.
இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கூட தெரியாது. கண்டிப்பாக எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதை நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையுமே ஊற்றி எடுத்துடலாம். இதில் நீங்கள் கீயும் நான் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி கீ சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வந்துருச்சு, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. மாவு நல்லா பொங்கி தோசை நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ. டாட்டா.